எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மழைக்காலம், குளிர்காலம் வந்தாலே குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சளி தொந்தரவு தாங்க அதிகமா இருக்கு. அந்த சளி தொந்தரவுலேருந்து நம்மள எப்படி ஆஸ்பத்திரிக்கு போகாம சரி பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த கஞ்சி குடிச்சாலே போதும். அந்த காலத்து கஞ்சி. அந்த காலத்துலலாம் இந்த கஞ்சி வச்சு குடிச்சு தான் ஆஸ்பத்திரிக்கே போகாம இருந்தாங்க. இப்போ கஞ்சிக்கு பச்சரிசி தாங்க மெயினு. பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உப்பு போட்டு ஒரு 4, 5 தடவ நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே போதும். பச்சரிசி வந்து சீக்கிரமா ஊறிரும். நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கிறலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரு, இந்த கிரைண்டரு அது இதெல்லாம் எதுவுமே இல்லங்க. ஆட்டுக்கல்லுல தான் ஆட்டி செய்வாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸி, கிரைண்டர்ல அரைக்கிறனால ஆட்டுங்கல்லவே மறந்தாச்சு. இப்போ தண்ணிய வடிச்சுட்டு நம்ம சுக்கு, மிளகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சுக்கு கொஞ்சம், ஒரு துண்டு, மிளகு 1 ஸ்பூனு, ஏலக்காய் 1, தேங்காய் ஒரு 1/4 மூடி துருவி வச்சு அதையும் சேர்த்து எல்லாம் மொத்தமாக அரைச்சிக்கிறலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்கவும் நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கிறலாம். மொத்தம் ஒரு 1 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினேங்க. ஆனால் இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா, பச்சரிசி என்னால் நல்லா கெட்டியாகும். நம்ம கிண்ட கிண்ட நல்லா கெட்டியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் இப்போ காய்ச்சினது 4 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. சூடு அப்படியே காய்ச்சின உடனே குடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே வச்சுட்டோம்னா கெட்டியாயிரும். நம்ம அடுத்து குடிக்கும்போது லேசாக சூடு பண்ணி குடிச்சா கொஞ்சம் அப்படியே இலக்கம் கொடுத்துரும். இப்போ தண்ணி அந்த மிக்ஸி ஜாரையும் கலந்து அப்படியே ஊற்றியாச்சுங்க அலசி. நல்லா கைவிடாமல் கிண்டணும். கிண்டாமல் விட்டால் அப்படியே அடி பிடிச்சிரும். கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கொதி வர்ற வரைக்குமே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பு எல்லாம் சுவை வந்து நல்லா தெரியும். உப்பு சேர்க்கலைன்னா அந்த டேஸ்ட்டு தெரியாது. அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறது. இனிப்பு பார்த்திங்கன்னா, நான் 1 கப்பு ஒரு 100 கிராம் 320 கிராம் தாங்க சேர்த்தேன். அதுவே எங்களுக்கு தாராளமாக இருந்துச்சு இனிப்பு. நீங்கள் இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. வெள்ளை சுகர் தவிர்த்துட்டு மற்றபடி இந்த வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணும்னாலும் சேர்த்துக்கரலாம். இது எல்லாமே ஆரோக்கியமான பொருள் தாங்க. உடம்புக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஆட்டி வேலைக்கு போயிட்டு வந்து தோட்டத்துக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு எல்லாம் ஒரு வெட்டி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெட்டியில் ஊற்றி கொடுத்துருவாங்க. உட்காந்து குடிச்சிட்டு இதாங்க நைட்டு உணவு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். சளி வந்தாலே இந்த லேசாக சளி பிடிச்சிருக்கும்போது இந்த கஞ்சி வச்சு குடிச்சிருவாங்க எல்லாருமே. எங்கள் வீட்லலாம் நாங்கள் குடிச்ச அனுபவம் தாங்க. அடிக்கடி நாங்கள்லாம் வச்சு குடிப்போம். இதே போல் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜூஸ் போட்டுக்கிறலாம். மாதுளம்பழம் ஒரு 2 பழம் எடுத்திருக்கேங்க. சின்ன பழம் தான் அளவானது. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். ஒரு 3 பேரிச்சம்பழம். அது வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த தோல் எல்லாமே சேர்த்துருக்கேன். அது உடம்புக்கு நல்லது தானே. இது மிக்ஸி ஜாரை நல்லா பல்ஸ் மோடில் போட்டுட்டு இப்போ பால் தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு கப்பில் ஊற்றி மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் வேஸ்ட் பண்ணணும். ஊற்றி அப்படியே கலக்கி குடித்தோம்னா அருமையான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.